இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கான நட்சத்திர கர்மா என்ன, அந்த கர்மாவுடைய தோஷங்கள் என்ன, அது எதன் மூலமாக நமக்கு பாதிக்கப்படுது, அதிலிருந்து நம்ம என்ன மாதிரியான தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் மிருகசீரிஷம் 1, 2 பாதம் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? அடுத்தது 3, 4 பாதங்கள் மிதுனத்தில் வந்துடும். அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ரிஷப ராசியிலையும் 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க மிதுன ராசியிலையும் இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 1ஆம் பாதம் அப்படின்னா இதில் அம்சத்தில் சிம்மத்தில் விழுகும். 2ஆம் பாதம் அப்படின்னா கன்னியில் விழுகும். 3ஆம் பாதம் அப்படின்னா துலாத்தில் விலகும். 4ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் விலகும். அப்போ இந்த ரிஷபராசி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது 2, 11. அப்போ இவங்க பணம் பொருளாதார விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த பணம் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் ரொம்ப யோசித்து நிதானமாக செய்யணும். இல்லைன்னா இவங்க பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணம் நமக்கு திரும்பி வராது. இவங்க அந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. யார் மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் கண்டிப்பாக அந்த பணத்தை நம்ம இழந்துருவோம். அடுத்தது ஆசைப்பட்டு ஒரு பெரிய ஒரு மாயைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெருசாக ஒரு ரூபா போட்டால் நமக்கு 100 ரூபாய் லாபம் வருது அப்படிங்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம போடக்கூடாது. அது மாதிரியெல்லாம் போட்டால் லாபம் வராது. சேமிப்பு இவங்கக்கிட்ட தங்காது. ஒரு 10 ரூபா வச்சுருந்தாங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு உண்டான செலவு இவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அதனால் இவங்க பொருளாதார விஷயங்கள்லையும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம். அப்போ இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தொழிலில் எவ்வளோ காசு போட்டாலும் அந்த காசு வீண் விரயமாக போயிடும். முதலீடு போடுற மாதிரி இருக்கும், அதிலிருந்து லாபத்தை எடுக்க முடியாது. அப்போ தொழிலை இவங்க நிலையாக செய்ய முடியாமல் அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறது, உயர்ந்த பதவிக்கு போகிறது, இது எல்லாமே அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசியில் விழுந்துருது. அப்போ மிதுன ராசி அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு எல்லா திறமையும் இருந்தாலுமே கூட அந்த இடத்துல தன்னைத்தானே, அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் எல்லா திறமையும் இருந்தோ அவங்களால எதையுமே செயல்படுத்த முடியாது. அப்போ ஏதோ ஒன்று நம்மளை கட்டி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அடுத்தது தந்தை சொத்து, தந்தையுடைய உறவு, அன்பு, பாசம், இதுக்காக ரொம்ப ஏங்குவாங்க. அதே மாதிரி நம்ம அப்பாவும் 9ஆம் பாவம் தான், நம்ம அப்பாவாகிறது 9ஆம் பாவம் தான். அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இவங்க கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்துவாங்க. மன வருத்தம் ஏற்படும் இவங்களுக்கு. அதே மாதிரி அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா துலாத்தில் விழுகிறதுனால இவங்களுக்கு மாங்கல்யஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் பாதிக்கப்படும். இவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு கொடுக்கும். ஒன்று திருமணம் லேட் ஆகும், இல்லைன்னா திருமணமாகி பிரிஞ்சு போயிடுவாங்க, அல்லது திருமணம் ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக அவங்களால வாழ முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கறது என்னென்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நித்திய கண்டம் பூர்ண ஆயிலுங்கிற மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் எந்த தெரிஞ்ச ஒரு விஷயத்தையுமே தனக்கு தானே அவங்க பயன்படுத்திக்க முடியாமல் அந்த மனசுக்குள்ள ஒரு பயத்தை எப்பவுமே அவங்க சுமந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
அவங்க பிறந்த மாதத்தில் வரக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் என்கண் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய முருகன், சரிங்களா, சரி, என்கண் ஆதிநாராயண பெருமாள், என்கண்ணில் ஊரில் இருக்கக்கூடிய ஆதிநாராயண பெருமாள் முருகன் கோவிலில் இருக்கும். ஆனால் இவங்க போகக்கூடிய கோயில் ஆதி நாராயண பெருமாள் கோவில். அந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசத்தனையோ அத்தனை தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு 6 பேத்துக்கோ 7 பேத்துக்கோ நீங்கள் அன்னதானம் பண்ணிவிட்டு தண்ணியும் தானம் கொடுத்துட்டு வரணும். இதை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அடுத்தது திருநங்கைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பச்சை சேலை, பச்சை கலர் வளையல், பச்சை கலர் குங்குமம், மஞ்சள், மல்லிகைப்பூ, வளையல் இதெல்லாமே வாங்கி வச்சு வெத்தலை பாக்கு வச்சு 17 ரூபா காசு வச்சு அந்த திருநங்கைக்கு கொடுத்துட்டு அவங்கள 9 முறை சுற்றி வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்களானது கண்டிப்பாக விலகும். அடுத்தது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருடைய ஆலயத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போனீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களும் கணவன் மனைவி பிரச்சனை இது எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே அந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு அதெல்லாமே நிவர்த்தி ஆகும். ஏன்னா புதன்னா அர்த்தநாரீஸ்வரர், சரிங்களா, அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கான நிவர்த்தி கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நன்றி.